என் பையன் உருப்படவே மாட்டாங்க. என் பையனுக்கு அறிவே கிடையாதுங்க. என் பையன்லாம் எப்படி பிழைக்க போறான்னு தெரியலங்க. இந்த உலகத்துல அவனுக்கு சாமர்த்தியமே இல்லைங்கன்னு திட்டக்கூடிய எத்தனை அப்பாக்கள் நம்ம வீட்டிலேயே இருக்காங்க. அவர் ஒரு பெரிய ஹோட்டல் முதலாளி. அவர் சொல்றாரு, என் பையனுக்கு சாமர்த்தியமே பத்தாது, இவ்வளவு பெரிய ஹோட்டல் தொழில, இவ்வளவு பெரிய பிசினஸ் நான் எப்படி என் பையன் கிட்ட கொடுப்பேன்னு தன்னுடைய நண்பன்கிட்ட புலம்பிட்டே இருக்காரு. இப்ப ஏன்பா அப்படின்னு அவர் கேட்க, அந்த பையன் அங்க வர்றான். இப்ப பாரு சொல்லி அவன்கிட்ட ஒரு 200 ரூபா நோட்டையும் 500 ரூபா நோட்டையும் நீட்டுறாரு. உனக்கு எது வேணும்னு. அவன் 200 ரூபா நோட்டை வாங்கிட்டு போறான். பாத்தியா, 500 ரூபாய கொடுக்குறேன், ஆனா அவன் 200 ரூபாய வாங்கிட்டு போறான். பிழைக்க தெரியாதவனா இருக்கான். இவனை நம்பி நான் எப்படி என் தொழில கொடுப்பேன்னு. இப்ப அந்த நண்பர் இல்ல, அந்த பையனை பின்தொடர்ந்தே போறாரு. பின்னாடி போய் அந்த பையன்கிட்ட கேட்கிறாரு, ஏன்பா உனக்கு தான் உங்க அப்பா 200 ரூபாயும் 500 ரூபாயும் நீட்டுறாருல, 500 ரூபாய் வாங்கிக்க வேண்டியதான்னு. அவன் சொல்றான், தினம் எங்க அப்பா என்னைய முட்டாளாக்கணும்னோ, என்னைய திட்டணும்னோ, என்னைய பழிக்கணும்னோ எல்லாரும் முன்னாடியும் நான் தோல்வியாளன்னு காட்டுறதுக்காக இந்த விளையாட்டை தினம் விளையாடுவாரு. ஆனால் என்றைக்கு நான் அந்த 500 ரூபாயை தேர்ந்தெடுக்கிறேனோ அன்றோடு அந்த விளையாட்டு நின்று விடும். எனக்கு தினம் கிடைக்க வேண்டிய 200 ரூபாய் கிடைக்காம போயிடும். அதனால நான் தினம் 200 ரூபாய் மட்டும்தான் தேர்ந்தெடுப்பேன்னு சொன்னானா. இந்த உலகத்துல முட்டாள் என்று யாரும் இல்லை. அவர்கள் வேறு ஏதோ ஒரு வகையில் நம்மை விட அறிவாளியாக இருக்கிறார்கள்.